கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தேச வைபவம் திரு ஆதனூர். இதுவரை 10 திவ்ய தேசங்களின் மகிமையை ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்ய தேச வைபவ ஸ்துதியின் அடிப்படையில் அறிந்துள்ளோம். இன்றைய தினம் சுவாமி மங்களாசாசனம் செய்த 11வது திவ்ய தேசமான திரு ஆதனூர் என்கிற க்ஷேத்திரத்தின் மகிமையை பார்ப்போம். இந்த க்ஷேத்திரத்துக்கு சூரிய க்ஷேத்திரம் என்கிற திருநாமமும் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தை பற்றி மங்களாசாசனம் செய்யும் பொழுது சுவாமி பாடிய அற்புத ஸ்லோகம் மாதா ஷேதே புஜகசயனே மான பாத்ரோபதானஹா பிராச்சீம் பஷ்யன் பிரணவசதனே சூரிய தீர்த்தஸ்ய தீரே சூரியக்ஷேத்ரே கலிஹர முனேஹ காமதேனோश्च திருஷ்டः மிருத்வ்யாகீதः கலிஹரகிரா ரங்கநாயக்யதீஷः. சுவாமி இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமானை பற்றி பாடும் பொழுது மாதா அப்படிங்கிற சொல்ல வச்சு அழைக்கிறார் எம்பெருமானை. மாதா மாதா அப்படின்னா பொதுவாக பெரும்பாலும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அர்த்தம் தாய் என்பது. தாயாரை மாதா என்று அழைப்பது வழக்கம். ஆனால் இவ்விடத்தில் மாதா அப்படிங்கிற சப்தத்துக்கு தாயார் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, மானம் மானம் என்றால் அளவு அப்படின்னு அர்த்தம். அளக்கக்கூடியவன் மாதா. மாதா என்றால் அளக்கும் ஐயன் என்கிற அர்த்தம் வருகிறது. திரு ஆதனூர் க்ஷேத்திரத்தின் எம்பெருமானின் திருநாமம் ஆண்டளக்கும் ஐயன் என்பது. இதையே சம்ஸ்கிருதமாக்கி சுவாமி மாதா அப்படின்னு போடுகிறார். மாதா அப்படின்னா ஆளுபவன், அளப்பவன் அப்படின்னு அர்த்தம். அளக்கிறது அப்படிங்கிறது எதுக்காக செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், தான் சுவாமி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி அது. ஒருவனுக்கு ஒரு சொத்து சொந்தமாக இருந்தால் அடிக்கடி அந்த சொத்தெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்க்குறதோ அளந்து பார்க்குறதோ உலகத்தில் வழக்கமாக இருக்குது. அதனால தான் எம்பெருமான் உலகையெல்லாம் அளந்தான் திருவிக்கிரமனாக இருக்கும் பொழுது. தன்னுடையது அந்த உலகங்கள், தன் சொத்து, தான் சுவாமி அப்படின்னு காண்பித்து கொண்டு தான் அளந்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நிரூபித்து ஆண்டளக்கும் ஐயனாக விளங்கினான். அதனால் அளப்பவன் மாதா அப்படிங்கிற சொல் அவனுக்கு பொருத்தமாக வந்து சேர்ந்தது. இப்படி மாதாவான எம்பெருமான், அதாவது அளக்கும் ஐயனான எம்பெருமான் எப்படி இருக்கிறான், எந்த திருக்கோலத்தில் இருக்கிறான்? மாதா ஷேதே புஜக சயனே அப்படிங்கிறார் சுவாமி. சயன திருக்கோலத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்டவன் ரொம்ப ஒப்பற்ற ஒரு காட்சியுடன் நமக்கு சேவை சாதிக்கிறான். அது என்னன்னு கேட்டால், இந்த எம்பெருமானுடைய கைக்கு கீழே ஒரு தலகாணி இருக்கிறது. ரொம்ப அற்புதமான, காண கிடைக்காத ஒரு தலையணை அது. அது என்னது? மான பாத்ரோபதானஹா என்கிறார் சுவாமி. உபதானம் அப்படின்னா தலையணைன்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு தலையணையாக இருக்கக்கூடியது மான பாத்திரம் அப்படிங்கிறார். மானம் மானம் அப்படின்னா அளப்பது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அளக்கிறதுக்கு உபயோகப்படுற பாத்திரம் மான பாத்திரம். எதை கொண்டு அளப்பார்கள் தானியங்களை அப்படின்னு கேட்டால், மரக்கால் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மரக்காலை தனக்கு தலையணையாக வைத்து கொண்டு எம்பெருமான் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறான். அதுதான் மாதா ஷேதே புஜக சயனே மான பாத்ரோபதானஹா. ஏன் எம்பெருமான் இப்படி பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு அந்த கதையை நமக்கு சொல்லும். ஒரு சமயம் திருமங்கையாழ்வார் திருவரங்கத்துக்கு மதில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தனம் சேர்த்துன்றிருந்தார். எங்கேயெல்லாம் தனம் கிடைக்குமோ அங்கேயெல்லாம் போய் பரிசிரமப்பட்டு ஆழ்வார் சேர்ப்பார். யாராவது நிதி உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்னால் அவர்களை போய் பார்த்து சந்தித்து அந்த உதவியை வாங்கிட்டு வர்றது ஆழ்வாருக்கு வழக்கம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கொள்ளிடக்கரையில் ஒருவர் ஆழ்வாருக்கு உதவி செய்வதாக ஊரில் இருக்கிற சிலர் ஆழ்வாருக்கு வந்து சொன்னார்கள்.
சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆழ்வார் கொள்ளிடக்கரைக்கு தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் பார்த்தா ஒரு கிழவர் ஒரு மரக்காலை கையில் வச்சுண்டு எழுத்தாணியும் ஓலையும் இன்னொரு கையில் வச்சுட்டு இருந்தாராம். இவரை பார்த்தா நிதியுதவி செய்பவர் போல தெரியல ஆழ்வாருக்கு. இருந்தாலும் ஏதோ சொல்லியிருக்காரே அப்படின்னு கிட்டக்க போய் விசாரித்தார். பார்த்தா அந்த கிழவர் இவர்கிட்டக்க உமக்கு வேண்டிய தனம் அனைத்தும் நானே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படி கொடுப்பீர் சுவாமி, எங்கே வச்சிருக்கீர் தனம் அப்படின்னு கேட்டார் ஆழ்வார். உடனே அந்த கொள்ளிடம் மணலை தன் கையில் இருக்கிற மரக்காலில் நிரப்பி ஆழ்வாரிடத்தில் காண்பிச்சு, இதோ இந்த மரக்கால் நிறைய பொன் இருக்கு, எடுத்துக்கொள்ளும், உமக்கு எவ்வளவு பொன் வேணுமோ இந்த மரக்காலால் அளந்து அளந்து கொடுக்கறேன் அப்படின்னாராம் அந்த கிழவர். ஆழ்வாருக்கு திடீர்னு அந்த மரக்காலில் ஜொலிக்கிற தங்கத்தை பார்த்த உடனே ஆச்சரியம். இவர் சாதாரணப்பட்டவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பொன் அப்படிங்கிறது ஆழ்வார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. சுற்றி இருக்கிற அவருடைய நண்பர்கள் யாருக்கும் மரக்காலில் இருக்கிறது பொன்னாக தெரியலை, மண்ணாக தான் தெரியறது. யார் இந்த கிழவர்? வெறுமையான நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிறார், அனாவசியமாக மணலை காண்பித்து பொண்ணுங்கிறார். ஆழ்வீர் கிளம்பி போகலாம் வாரும், இவரோட அனாவசியமாக சல்லாபம் பண்ணி நாழிகையை நாம் வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்களாம். ஆனால் ஆழ்வார் கண்ணுக்கு முன்னாடி மட்டும் ஜொலிக்கிறது அந்த மரக்காலில் இருக்கக்கூடிய தங்கம். உடனே அந்த கிழவரை பார்த்து கேட்டார், யார் நீர் அப்படின்னு கேட்டார். நானா உமக்கு கணக்கனாக வந்திருக்கேன் அப்படின்னார் கிழவர். கணக்கனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லை, இந்த மதில் கட்டுறீர் இல்லையா, அதற்கு ஆகக்கூடிய வரவு செலவு எல்லாத்தையும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எழுத்தாணி ஓலையோடு வந்திருக்கேன். உமக்கு நிதியுதவியையும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். உம்மோட கூட என்னை வச்சுக்கும், உமக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் ஆழ்வாருக்கு நம்பிக்கை வரலை. எங்க அந்த பொண்ணை செத்த குடும் அப்படின்னு கேட்டாராம். அப்போது இந்த கிழவர் அந்த மரக்கால் நிறைய பொண்ணை தூக்கிண்டு ஓட ஆரம்பித்தார். ஆழ்வாருக்கு இது ஏதோ சமாச்சாரம்னு தெரிஞ்சு போச்சு. துரத்தின்றே போகிறார் அந்த கிழவரை. ஓடினார் ஓடினார் ஓடினார், தெற்க நோக்கி ஓடிண்டே இருக்கார். கடைசியில் இந்த க்ஷேத்திரத்தில், அதாவது சூரிய க்ஷேத்திரமாகிற திரு ஆதனூரில் திடீர்னு அந்த மரக்காலை கை கீழே வச்சுண்டு படுத்துட்டாராம் அந்த கிழவர். பார்த்தா எம்பெருமான். ஆஹா எம்பெருமானே, தேவரீரே வந்தீரோ அடியனுக்கு உதவி புரிய அப்படின்னு ஆழ்வார் சேவிச்சு அவ்விடத்தில் மங்களாசாசனம் பண்ணினார் எம்பெருமானுக்கு. அதனால் இன்னிக்கும் அந்த மரக்காலை தலையணையாக கொண்டு சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். எழுத்தாணி ஓலை எல்லாம் உண்டு எம்பெருமானுடைய திருக்கைகளில். வலது கையில் எழுத்தாணியும் இடது கையில் ஓலையும் நாம் சேவிக்கலாம் ஆண்டளக்கும் ஐயனின் திருக்கரங்களிலே. இப்படி அழகாக மாதா ஷேதே புஜகசயனே மான பாத்ரோபதானஹா என்று பாடினார் சுவாமி. மேலே எப்படியெல்லாம் இருக்கிறார் இந்த எம்பெருமான்? பிராச்சீம் பஷ்யன் பிரணவசதனே, பிராச்சி திசையை நோக்கி, அதாவது கிழக்கை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். பிரணவசதனே, பிரணவ விமானத்தில் இருக்கிறார். சூரிய தீர்த்தஸ்ய தீரே, சூரிய தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தத்தின் கரையிலே இருக்கிறார். இந்த சூரிய தீர்த்தத்தின் வரலாறும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு சமயம் சூரியனுக்கு பல்லு போயிடுத்தான், பல்லு கீழே விழுந்துடுத்தான். என்ன காரணம்னு கேட்டால், தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகம் ஒன்று நடந்தது. அந்த யாகத்தை ஒரு காரணத்தினால் பரமசிவன் துவம்சம் பண்ணி விட்டுட்டார். அப்படி நடந்த துவம்சத்தில் திடீர்னு சூரியனுடைய பல்லு தாக்கப்பட்டு கீழே விழுந்துடுத்தான். ஒரே அடித்தடி, அதில் சூரியனுடைய பல்லு கீழே விழுந்துடுத்து. தன் பல்லை திருப்பி பெறுவதற்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு எம்பெருமானை வழிபட்டு ஒரு தீர்த்தத்தின் கரையில் யாகம் பண்ணினார், தபஸ் பண்ணினார் சூரிய பகவான். அதனால் அந்த தீர்த்தத்துக்கு சூரிய தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்தது. சூரியனுக்கு திருப்பி பல்லும் கிடச்சிது, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார். அதுதான் இந்த சூரிய தீர்த்தத்தினுடைய வரலாறு. சூரிய தீர்த்தஸ்ய தீரே என்று பாடுகிறார் சுவாமி. அடுத்தது சூரிய க்ஷேத்ரே, சூரியன் தபஸ் பண்ணினதுனால இந்த க்ஷேத்திரமும் சூரிய க்ஷேத்திரமாக ஆச்சு. கலிஹர முனேஹே காமதேனோஸ்ச திருஷ்டா, கலிஹர முனி அப்படின்னு சொல்லக்கூடிய கலியன் என்கிற திருமங்கை ஆழ்வாருக்கும் காமதேனுவுக்கும் பிரத்யக்ஷமாக இருக்கார் எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் அப்படின்னு பாடுறார். காமதேனுவுக்கு எப்படி பிரத்யக்ஷமாக ஆனார் எம்பெருமான் அப்படிங்கிறதும் சுவாரஸ்யமான வரலாறு. திருப்பார்க்கடலிலிருந்து தோன்றினவள் காமதேனு. விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுகிறது, முதலில் திருப்பார்க்கடலிலிருந்து வந்ததே காமதேனு தான் அப்படின்னு.
இந்த காமதேனுவுக்கு எதையும் கொடுக்கக்கூடிய சக்தி எம்பெருமான் கிருபையால் கிடச்சிது. ஆனால் ஒரு சமயம் காமதேனுவுக்கு இருமாப்பு வந்து விட்டதாம். நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் திருப்பார்க்கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமிக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அவ்வளவு பெருமை நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் வந்துடுத்தான். அதனால அவளுக்கு ஒரு சாபம் நேர்ந்து அந்த சாபத்திலிருந்து அவள் நிவிருத்தி பெற இந்த ஊர் எம்பெருமானை வழிபட்டாள். அதனால தான் இந்த ஊருக்கு ஆதனூர்னு பேர். ஆ அப்படின்னா கோ அப்படின்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம். அந்த ஆ தான் வந்து வழிபட்ட ஊர் ஆதனூர். ஆதனூர் ஆயிடுத்து. காமதேனு இவ்விடத்தில் வந்து வழிபட்டு எம்பெருமானின் அனுகிரகத்தினால் நல்ல புத்தியை பெற்று தன்னுடைய எல்லா க்ஷேமங்களையும் பெற்றாள். அதனால் கர்ப்பகிரகத்தில் காமதேனுவும் அவளுடைய பெண்ணான நந்தினியும் இருக்கிறார்கள் எம்பெருமானை சேவித்து கொண்டு. காமதேனோஷ்ச திருஷ்டா மிருத்வியாகீதா கலிஹர கிராரங்க நாயக்கியதீஷா. இந்த க்ஷேத்திரத்துக்கு மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வாரால். அது எப்படி பாடினார்? மிருத்வியா கீதா, அழகான பாடல் ஒன்று பாடினார் இந்த க்ஷேத்திரத்துக்காக அப்படிங்கிறார் சுவாமி. ஆதனூர் க்ஷேத்திரத்துக்கு ஒரே ஒரு வரிதான் மங்களாசாசனம். ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று மடலிலே பாடுகிறார் சுவாமி. மடல் அப்படிங்கிறது பாடுறதுக்கு, சொல்கிறதுக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதான் மிருத்வியா கீதா கலிஹர கிரா அப்படிங்கிறார் சுவாமி. இப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தின் தாயார் யாரு அப்படின்னு கடைசியில் சொல்லி முடிக்கிறார். ரங்கநாயக்கியதீஷா. ரங்கநாயகி தாயார் இந்த க்ஷேத்திரத்தின் தாயார். அந்த ரங்கநாயகியின் பதி ரங்கநாயக்கியதீஷன் ஆண்டளக்குமையன் ரங்கநாதன் இந்த திவ்யதேசத்து எம்பெருமான். இந்த திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு ரங்கநாதன் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு, ஆண்டளக்குமையன் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு. ஆண்டளக்குமையன் அப்படிங்கிற திருநாமத்தை ஸ்லோகத்தின் முதலிலே போட்டார் மாதாங்கிற சப்தத்தினால. ரங்கநாதன் அப்படிங்கிற சொல்லை கடைசி சொல்லாக வச்சிருக்கார். அது ரங்கநாயகி பதி ரங்கநாயக்கியதீஷா அப்படின்னு அழகாக தாயார் பேரும் வரும்படியாக வைத்திருக்கிறார் சுவாமி. இப்படியாக இன்றைய தினம் திரு ஆதனூர் திவ்ய கஷேத்திரத்தை சேவித்தோம். அடுத்த வாரம் அடுத்த திவ்ய தேசத்தை பார்க்கலாம்.